கலைமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க, அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாகாய் வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய இதய பாமாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆறுதலின் திரு இருதயம் என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். உலகத்தில் பல காரியங்கள் நம்மை சுற்றி இருப்பினும் சில காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், சில காரியங்கள் நமக்கு துன்பத்தை தரலாம், சில காரியங்கள் நமக்கு ஆரவாரங்களை தரலாம். ஆனால் உண்மையான ஆழமான அமைதியை தருவது இயேசுவின் திரு இருதய அன்பு மட்டுமே. அதை உணர்ந்தவர்களாக தான் நாம் இப்போ கலைமான் நீரோடையை என்ற பாடலை பாடினோம். சரியா சொன்னீங்க ஜெரோம். சில காயங்களை மனிதர்களால் குணப்படுத்த முடியாது, சில வெறுமைகளை இந்த உலகத்தால் நிரப்ப முடியாது. அப்போதான் இறைவன் நம்முடைய ஆண்டவர்
அவருடைய தூய ஆவியை அனுப்புகிறார். தளர்ந்த இதயத்திற்கு துணிவை தர, குழப்பமான மனதிற்கு ஞானம் தர, காயப்பட்ட உள்ளத்திற்கு ஆறுதல் தர. இப்போ அந்த ஆவியை வேண்டி இந்த பாடலை பாடுவோமா?
இயேசுவின் திரு இருதயம் நமக்கு தொலைவில் இருக்கும் அன்பல்ல, நம்மோடு உடனிருக்கும் அன்பு, நம்மை எந்நாளும் சூழ்ந்து நிற்கும் அன்பு, நமக்கு அருகாமையில் இருக்கும் அன்பு. நாம் அழும் நேரங்களில் அவர் அமைதியாய் நம் அருகில் இருக்கிறார். நாம் சுமைகளை சுமக்க முடியாத அந்த நேரத்தில் அவர் அதை தாங்குகிறார். ஆமா ரொசாரியோ, இயேசுவின் இதயம் என்பது அன்பின் அக்கினி என்று புனித ஜான் யூத்ஸ் கூறுகிறார். அந்த அன்பு காயப்பட்ட இதயங்களை குணமாக்குது, சோர்ந்த ஆன்மாக்களை புதுப்பிக்குது. துன்பங்களில் நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், சோர்வுற்ற ஆன்மாக்கள் உற்சாகமுள்ள ஆன்மாக்களாக மாறும். அந்த ஆறுதலின் திரு இருதயத்தை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே.
மனபாரம் சுமந்து அமைதி தருகிறாய். உடல் நோய் நீக்கி உள்ளம் நிறைகிறாய். எங்கள் இயலாமை பொறுத்து அருள்கிறாய். எங்கள் இயக்கமாகி எங்கள் செய்கிறாய். எங்கள் வாழ்வின் மையம் நீயே, நீங்காத சொந்தம் நீயே. எங்கள் வாழ்வின் மையம் நீயே, நீங்காத சொந்தம் நீயே. என் வாழ்வின் நிறைவே நீதானையா. என் வாழ்வின் நிறைவே நீதானையா. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே. இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே. இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உனை தேடி அருள் நாடி வருகிறோம். துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உனை தேடி அருள் நாடி வருகிறோம். துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே. இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. அன்பு நெஞ்சங்களே, சில வழிகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சில கண்ணீர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவின் திரு இருதயம் அவற்றையெல்லாம் அறிகிறது. இன்று தாகம் கொண்ட நம் உள்ளம் இறைவனை தேடியது. சோர்ந்த இதயம் தூய ஆவியை வேண்டியது. காயப்பட்ட ஆன்மாக்கள் திரு இருதயத்தில் ஆறுதல் கண்டது. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை மட்டும் செய்ய வரல. சில நேரங்களில் நம்மோடு அமைதியாக இருக்கவும் வராரு. நாம் உழைந்து போனாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாம் சுமைகளை சுமக்க முடியாமல் போகும் நேரங்களில் அவர் தமது இதயத்தில் நம்மை இளைப்பாற வைக்கிறார். அதுதான் உண்மையான திரு இருதய அன்பு என்று உணர்ந்தவர்களாய் ஜெபிப்போமா? ஆறுதலின் ஆண்டவரே, தளர்ந்த ஒவ்வொரு இதயங்களையும் தொடும் தகப்பனே, எங்கள் கவலைகளில் அமைதியும் எங்கள் காயங்களில் ஆறுதலையும் தாரும். உம் திரு இருதயத்தில் நாங்கள் இளைப்பாற அருள் புரிவீராக. ஆமென். ஆமென்.